அல்லாஹ்வுக்கு பிறகு, படைத்த இறைவனை வணங்குதலுக்கு பிறகு, இறைவன் அவனுடைய அடியார்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கடமை, அவனுடைய கடமைக்கு பிறகு என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான். குர்ஆன் சொன்னது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. மனிதர்களுக்கு இறைவனை வணங்குதலை இறைவன் விதியாக்குகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதலை இறைவனுக்கு பிறகு இறைவன் விதியாக்குகிறான் அப்படின்னு சொல்றான். குர்ஆன்ல 2 வசனங்கள், குர்ஆன்ல 3 வசனங்கள் இருக்கு. 2 கடமைகளை இணைத்து சொல்லும். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அந்த 2 கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றதுக்கு காரணம், ஒரு கடமையை செஞ்சு இன்னொரு கடமையை விட்டால் இன்னொரு கடமையை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான். அதுல முதல் அத்தியுல்லாஹ் வத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படலன்னா பிரயோஜனம் இல்லை. 2வது அகீமுஸ் ஸலவாத்து ஸக்கா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். இப்போ ஒருவன் தொழுகை நிறைவேற்றா ஜகாத்தை கொடுக்கலன்னா அவன் தொழுகை நிறைவேற்றியும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் குர்ஆன் சொல்லுது, அனிஷ்குருலி வலிவாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், இந்த உலகத்துல நான் தான் உங்களை படைத்த. 2வது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க. அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான். இந்த தீன்ல ஒரு மனிதன் இறைவனிடத்தில் நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு, நான் திருப்திப்படுத்தணும், என் ரப்பட்ட நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா, அது முதல் அளவீடே நீங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்து அமையும். 2வது, இறைவனிடத்துல நீங்க மிகப்பெரிய கெட்டவராக, இறைவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக ஆகுவதற்கு, இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவத்தை நீங்க செய்யணும்னா, உங்க பெற்றோர்களிடத்துல போய் நோவினை செஞ்சிருங்க, உங்க பெற்றோர்களை காயப்படுத்திருங்க, உங்க பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமாயிருங்க, உங்கள் பெற்றோர்கள் உங்களை வெறுக்கிறதுக்கு காரணமாயிருங்க, அவ்வளவுதான் போதும். இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய தீன்ல அதுதான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான். 3 கூட்டத்தாரை, அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். அந்த செயல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நாசமாகுவான். பிறகு சொன்னாங்க, ரகிப அன்ஃபுஹு, அவன் நாசமாகுவான். சும்ம ரகிம அன்ஃபுஹு, பிறகும் நாசமாகுவான். பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, நல்லா கவனிங்க, சொர்க்கம் நுழையவில்லையோ அவன்